வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிதம்பர ரகசியம் பற்றி. சிவபெருமான் நடராஜராக ஆடும் அந்த ஆடல் ஒரு தெய்வீக காட்சி மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் பிறப்பு, நிலை, அழிவு என அனைத்தையும் குறிக்கும். சிவபெருமான் நடராஜராக தாண்டவம் ஆடுபவர். ஒரு கையில் உடுக்கை, அது சப்தத்தின் ஆரம்பம், பிரபஞ்ச படைப்பின் தொடக்கம். மற்றொரு கையில் அக்னி, அது அழிவு, எல்லாவற்றையும் சாம்பலாக்கும் சக்தி. ஒரு பாதம் வானத்தை நோக்கி உயர, மற்றொரு பாதம் அசுரனை அடக்கி நிற்கிறது. இதன் அர்த்தம் அறிவு உயர்வது அசுரம் அடங்குவதை குறிக்கிறது. பிரபஞ்சத்தின் சுழற்சி. நடராஜரின் ஆடல் வெறும் நடனம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் சுழற்சியை குறிக்கிறது. சிருஷ்டி அதாவது படைப்பு, ஸ்திதி அதாவது நிலைத்தன்மை, சம்ஹாரம் அழிவை குறிக்கிறது. திரோபாவம் மறைவு, அனுக்கிரகம் அருள், இவை அனைத்தும் சிவனின் நடனத்தில் ஒருங்கே இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் கோயிலில் நடராஜர் இருக்கும் இடத்தில் கம்பீரமான நடராஜர் சிலை மட்டுமல்ல, ஒரு காலியான இடமும் இருக்கிறது. அந்த காலி இடமே ஆத்ம தத்துவம், உள்ளத்தில் இருக்கும் பரம்பொருள் என்பதை சொல்கிறது. இதன் மறைவு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனின் நடனம் வெறும் கலையின் உச்சம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் ரிதம். நடராஜரின் ஒவ்வொரு அசைவும் நமக்கு நினைவு ஊட்டுவது வாழ்க்கை பிறப்பும் இறப்பும் அல்ல, அது தொடர்ச்சியான ஒரு ஆடல். அதனால்தான் நடராஜரின் தாண்டவம் அழிப்பும் படைப்பும் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் அழிவு கூட புதிய படைப்பின் தொடக்கம் என்பதுதான். நடராஜரை தரிசிப்பது பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர்வதற்கே. அதனால் அடுத்து ஒரு வாய்ப்பு, சிதம்பரம் சென்று நடராஜரை வழிபட வாய்ப்பு கிடைத்தால் நழுவ விடாதீர்கள். நாளைக்கு வேற ஒரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.